எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதில் சொல்லணும். வாங்கம்மா கவிதா ஜவஹர் அவர்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உலக இருதய தினத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சிஃபா மருத்துவமனையை சார்ந்த அன்பு உள்ளங்களே, தன்னை நம்பி வந்திருக்கிற கலைஞர்களுக்கு எல்லையில்லா அன்பை அள்ளித்தருகிற நெல்லை மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சிவசதீஷ் அவர்கள் வந்தார். சிவசதீஷ் வந்தார். பார்க்கறதுக்கு அனிருத்து மாதிரி இருந்துட்டு பேச்செல்லாம் அர்னால்டு மாதிரி பேசிட்டு போய் உட்காந்துருக்காரு. அவர் தொடங்கும் போதே சொன்னார், என் இதயம் என்னிடத்தில் இல்லை, அது என் மனைவியின் இடத்தில் இருக்கிறது. சொந்த இதயத்தையே பத்திரமா பாதுகாக்க துப்புல்ல இவர் நம்மளுக்கு உலக எதிர்த்த ஈஸ்ட்ரோஜன் அது எதுக்குமா தெரியலன்னா விட்டுருங்களேன். ஏன் அப்படி பிச்சு இழுக்கிறீங்க? எப்படி அந்த டாக்டர் மாரிமுத்து அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசினார், நீங்க ஏன் டாக்டர் மாதிரி பேச முயற்சி பண்றீங்க? கொடுத்த வேலையை செய்யறதே கிடையாது. அடுத்தவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை போய் பராண்டிக்கிட்டே இருக்கிறது இந்த ஆண்களுடைய காலகாலமா வேலையா இருக்கு. அதுதான் எல்லாருக்கும் பெரிய தொல்லையா இருக்கு நடுவர். இதுல இவர் பெண்கள் தோடு, இவருக்கு வேலையே என்ன? நான் நினைச்சேன் இவ்வளவு நாள் இவர் ஏதோ முனைவர் பட்டம் வாங்கி கல்லூரியில பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னு நினைச்சேன். பெண் பிள்ளைகள் என்ன காதில் போட்டு வருகிறார்கள், வளையத்தை மாட்டி வருகிறார்கள், ஹேர் பேண்ட கையில இதான் உங்களுக்கு வேலை என்ன? இதெல்லாம் கவனிக்கலாமா? இதெல்லாம் நல்லது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு அழகு கிடையாது. தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. நீங்க அப்படி கவனிக்கிறவர்னா ஆம்பளை பசங்க பக்கமும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆம்பளை பையன் ஒத்த காதுல கடுக்கன் போட்டுட்டு வர்றான் கிறுக்க மாதிரி. புருவத்துல ஒரு வளையம் மாட்டிருக்காங்களா இல்லையா? முடிய இந்த சைடு பாட்டுக்கு இப்படி 3 கட்டிங் அடிச்சிருக்கான். என்ன அப்படின்னா பைபாஸ் ரோடு இந்த வழியா போகுது அப்படிங்கிறான். கிறுக்கு வாக்குல கழுத்துல பிளேட கட்டி தொங்க விட்டுருக்கான். ஒருத்தர் எலும்பு கூடு மாதிரி கழுத்துல ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருக்கான். இவ்வளவு மோசமா ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதையும் கொஞ்சம் பாருங்க சிவசதீஷ் அவர்களே. அவங்க கவனிச்சது நீங்கள் கவனிக்கணும். ஐயா நான் பட்டிமன்றத்துக்காக கவனிச்சேன். அவர் காலேஜ்ல இதை பார்த்துருக்கிறாருங்கய்யா. 30 வயசு வரைக்கும் இவர் கூந்தலை பராமரிப்பாராம். கூந்தல்னால பெண்ணுக்கு உரியதுயா, பெரிய கூந்தல் அழகன். நாங்க 30 வயசு வரைக்கும் அதை பராமரிப்போம். அதை விட அவர் ஒப்பிட்டாரு பாருங்க, உளுந்தங்களியும் உளுந்த வடையும் ஒண்ணாங்க. நீங்க பெரியவங்க சொல்லுங்க, அது எண்ணெயில போட்டு எடுக்கிறதுங்க. உளுந்தங்களிங்கிறது எவ்வளவு பாதுகாப்பா ஹைஜீனிக்கா வீட்டுல செஞ்சு உடல் நலத்துக்கு உரியது. நீங்க கடையில போய் சாப்பிடுற உளுந்த வடை இருக்கே, 10 நாள் திரும்ப 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 கொதிக்க வச்ச எண்ணெயில செஞ்சு சாப்பிடுறது. 2 ஒண்ணாங்க. அதை போய் விழுந்து விழுந்து சாப்பிட்டுட்டு பெருமையா பேசிக்கிறீங்க. நாங்க ஒரு உடற்பயிற்சியை தொடங்கணும்னா பிள்ளையார் சுழியோட நிறுத்திடுவோமா? நாங்களாவது பிள்ளையார் சுழியோட நிறுத்திட்டு பேசாம வந்துக்குவோம். இவங்க அதை தொடர்ந்து செஞ்சு பிள்ளையார் மாதிரியே இருப்பாங்க, உடம்பும் குறையாது. கேட்டா அவரே சொன்னார், அவரே ஒத்துக்கிட்டார். நாங்கள் நடையில் தொடங்கி கடையில் சென்று வடையில் முடிப்போம். அப்புறம் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு செய்யாம இருக்கலாம்ல. நாங்க வீட்டுல கம்முன்னு இருந்துக்கிறோம். நீங்க ஊர் ஊரா போய் கண்டதையும் சாப்பிட்டு உடம்ப பெருக்குறது. நீங்க புரோட்டா யாராவது வீட்டுல செய்யறோமாங்க? இல்ல. புரோட்டா பூரா செய்ய தெரியாது, செய்ய மாட்டோம். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது இல்ல. பெண்களுக்கு புரோட்டா செய்ய தெரியாது இல்லங்கய்யா. மைதா நல்லது இல்லைங்க. நல்லது இல்லம்மா. ஆமா, அதனால வாங்குறதெல்லாம் நல்லதுதானே வாங்குறோம். அதனால நாங்க அதை செய்ய மாட்டோம். ஆனா தெருவுக்கு 8 புரோட்டா கடை இருக்கு, எந்நேரமும் கூட்டமா இருக்கு. அங்க போய் நின்று சாப்பிடுறது பூரா யாருங்க? பூரா ஆண்கள் தான். வீட்லயே ஒரு சட்டி சோறு சாப்பிட்டுட்டு புரோட்டா கடையிலயும் போய் வரிசையா நிக்குது. புரோட்டால வகைகள் வேற வச்சிருக்காங்க. வீச்சு புரோட்டா, முட்டை புரோட்டா, கொத்து புரோட்டா, ஸ்லோன் புரோட்டா, சிங்கப்பூர் புரோட்டா, பொரிச்ச புரோட்டா, வாழை இலை புரோட்டா, ஸ்வீட் புரோட்டா. நீங்க தலைவன் தலைவி படம் பாத்தீங்களா? இப்ப அந்த அம்மா புரோட்டா கடையை டைவர்ஸ் பண்ணிட்டு இட்லி கடைக்கு மாறிடுச்சு. ஏன்னா புரோட்டா ஹைஜீனிக்கா இல்லன்னு பெண்களுக்கு தெரியும், அதனால இட்லி கிடைக்கும். அந்த படத்துல புக் பண்ணிட்டாங்க. இதுல தலைவலி வந்தா நாங்க எங்க ஆண்களுக்கு தலைவலி வந்தாலே தைலம் தடவி விடுறது யாருங்க வீட்டுல? அவனுக்கு சொந்தமா தடவை தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க. தனக்கு என்ன செய்யுதுன்னே ஆண்களுக்கு தெரியாது. வீட்டுல இருக்கிற மனைவியோ மகளோ வந்துதான் தைலம் தேய்ப்பாங்க. அதனாலதான் ஒரு அப்பா தன் மகளை பார்த்து ஒரு கவிதை எழுதினான். உன் தைல விரல்களுக்காக ஏங்குகிறது என் தலைவலி என்று எழுதினான். அப்ப ஒரு நோய் வந்தா கூட அந்த மனசார ஆத்மார்த்தமா அதை சரி பண்ணுகிற பக்குவம் எங்கள் பெண்களிடத்தில் தான் இருக்கிறது. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நாம ஏன் டென்ஷன் ஆகுறோம்? நீங்க ஒழுங்கா சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா, ஒழுங்கா வீட்டுல பொங்குன சோறை சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா, பொய் சொல்லாம இருந்தா, ஏமாத்தாம இருந்தா, சனிக்கிழமை அந்த கடை பக்கம் போகாம இருந்தா,
நாங்க ஏங்க டென்ஷன் ஆகுறோம்? சனிக்கிழமை மட்டும். சனிக்கிழமை மட்டும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கு செல்லுவார்கள், மற்றவர்கள் தினமும் போவார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு மோசமா போயிடுச்சு. அது சனிக்கிழமை போறவே நல்ல குடும்பம். இன்னைக்கு வேற வழி இல்லைங்கய்யா, அதை கொஞ்சமாவது சமாளிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இதுல இவர் பேசுனது பூரா பாருங்க, கூகுள்ல தேடி இருக்கிறார். உடல் நலத்தை பேணுவதில் பெண்களின் குறைகள்னு. அதுல என்னென்னலாம் வருமா? மூஞ்சில ஸ்கின்னை உரிக்கிறாங்களாம். நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைப்பொங்கல் வந்தா பனங்கிழங்கு உரிமை சாப்பிடுவோம், கரும்பை உரிச்சு சாப்பிடுவோம். இதை தவிர நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? பாளையங்கோட்டையில யாராவது ஸ்கின்னை உரிச்சிருக்கீங்களாமா? பாம்பு உரிக்கிற மாதிரி உரிப்பாங்களாம். உதட்டுல போய் டாட்டூ போடுவாங்களாம். நம்ம ஊர் பெண்கள் யாராவது பண்ணிருக்காங்களா? இவர் ஃபாரின்ல நடந்தது எல்லாம் பாளையங்கோட்டையில நடந்துற மாதிரியே திருச்சி பேசுறாருன்னா அவர் பேசுறது எல்லாமே பொய் தாங்க. அவ்வளவு பொய். சரி, பெண்களாவது அக்கேஷனலா அந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வந்தா லைட்டா லிப்ஸ்டிக் போடுவாங்க. லைட்டா லைட்டா போடுவாங்க. இல்லாட்டி விழாவுக்கு வரக்கூடாது. வர முடியாதுங்க. ஏன் இப்படி வந்த அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க. ஆமா ஆமா, உள்ளே விட மாட்டாங்க. ஆமா, தப்பா நினைப்பாங்கய்யா நம்ம குடும்பத்தை பத்தி. ஆனா ஆண்கள் 24 மணி நேரமும் வாய் முழுக்க சிவப்பா ஒரு கூட்டம் தெரியுமா? பான்பராக்க போட்டு போட்டு தெருவெல்லாம் துப்பி தானும் கெட்டு சுற்றுச்சூழலையும் கெடுப்பது ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதை தடை பண்ணிட்டாங்கம்மா. தடை பண்ணாலும் இங்க இருந்தும் வாங்கிட்டு வர்றாங்கய்யா. உதட மடிச்சு உள்ள வச்சு அப்படி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவன் பேசுறது பூரா வெளிநாட்டு லாங்குவேஜா தான் பேசுறான். நீங்க உலகத்துல இங்கிலீஷ் பேசுற இடம் எங்க தெரியுமா? ஒன்னு ஃபாரின் நாடுகள், இன்னொன்னு நம்ம ஊர்ல இருக்க டாஸ்மாக் பார்கள். பூரா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு தெரியுதுங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன கையில கொண்டு வர்றாங்க, என்ன சாப்பிடுறாங்க முதற்கொண்டு இவர் பாக்குறாரு. நீங்க பெரும்பாலும் பெண்கள் கையில ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும், ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கும், ஒரு சாக்லேட் இருக்கும், தண்ணி பாட்டில் இருக்கும். கணவருக்கு லோ சுகர், 4-5 ஹேர் பின் இருக்கும். ஆமாங்க, பூ கொடுத்தா வைக்கணும். மாத்திரை இருக்கும். ஆமா, மாத்திரை இருக்கும். யாருக்கு? கணவருக்கு. சுகர் பேஷண்ட் லோ சுகரா உள்ளவங்களுக்கு சாக்லேட் எடுத்து வச்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு பால் பாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. மாமனார் மாமியாருக்கு தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. நைட்டு லேட் ஆச்சுன்னா சாப்பிட்ட உடனே போடுறதுக்கு மாத்திரையும் கொண்டு வந்திருப்பாங்கன்னா தன் கையிலேயே ஒரு பார்மசி வைத்திருக்கிற ஒரு உடல்நலம் பேணுகிறவர்கள் எங்க பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட் தான் இருக்கும், இன்னொரு பாக்கெட்ல தீப்பெட்டி இருக்கும். மிஞ்சி போனா போற வழியில் அப்படியே கடை பக்கமா சாஞ்சிருவாரு. நீங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமான ஆள் எங்க இருக்காருன்னா அங்கதான் இருக்காரு. என்ன கொடுமையா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவ்வளவு பேச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா டாக்டர் மாரிமுத்து, மருத்துவர் மாறி, உண்மையான டாக்டர் அவர், நிஜ டாக்டர். நம்ம சிவசதீஷ் மாதிரி கிடையாது. அவர் நிஜமாவே அவர் சிவசதீஷ்ல ஈஸ்ட்ரோஜன். எனக்கு ரொம்ப இன்றைய முதல் நீங்கள் ஈஸ்ட்ரோஜன் என்று அன்போடு அழைக்கப்படுவீர்கள். இதுல நாவுக்கரசர் வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பட்டம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பேசும் பூங்காற்றுன்னு கொடுத்தா அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்க, இப்ப உங்களுக்கு அதுல ஒரு வருத்தமா? ராஜாதி ராஜான்னு சொன்னாங்க. யாரு? நான் இல்லையம்மா, அவங்க சொன்னாங்க போலமா. நான் சொன்னாங்க, இவர் சொன்னாரு ராஜாதி ராஜான்னு சொன்னாரு. சொன்னாருங்க, சொன்னார். பாத்தீங்களா, பெண் ஆண்களுக்கு குறைவாக இருக்கிறது, பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு. ஆமாங்க, வேற வழியே இல்லை. இனி வரும் காலம் பெண்களின் காலம். டாக்டர் மாரிமுத்து அவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையிலேங்க பட்டிமன்ற பேச்சாளரை விட நல்லா பேசினாரியா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, டாக்டர்லாம் பட்டிமன்றம் பேச வந்துட்டீங்கன்னா பேச்சாளர்கள்லாம் ஊசி போட போறதா? என்ன டாக்டர், அதெல்லாம் அநியாயமா இருக்கு. நீங்க அவர் கிளினிக்கு போங்க. அப்ப நாளையில இருந்து நான் வந்து டாக்டர் கவிதான் போட்டுக்கிறேன், நீங்க பேச்சாளரா போயிருக்கேன். இல்ல, நீங்க கம்பவுண்டரா இருங்க, நான் வேணா நர்ஸாவே இருந்துக்கிறேன். அவர் வந்த உடனே முன்ஜாமீன் வாங்கிட்டு பேச வந்தார் பாருங்க. முன்ஜாமீன் யார் வாங்குவாங்க? தப்பு செய்ய போறவங்க தான் வாங்குவாங்க. அப்ப அவர் பேசுனது பூரா தவறானது என்பதை மருத்துவர் அவர்களே ஒத்துக்கொண்டார். அதுல மருத்துவர் இவ்வளவு சொல்றார், பெண்களுக்கு வந்து பிரசவம் இருப்பதால் அவர்கள் உடல் பலகீனமானவர்கள். சொல்லுங்க, தாய்மை அடைகிற பெண்கள் பலவீனமானவர்களா? தன் உடலை தானே தாங்க முடியாமல் தள்ளாடி கிடக்கிற ஆண் எங்கே? 1க்கு 2 உயிரை தன் வயிற்றில் சுமந்து ஆரோக்கியமாக ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு படைத்து தருகிற பெண் பலமானவையா? அவ சக்தியா? அவ வலிமை? 10வது மாசம் அந்த பெண் தன்னுடைய உடம்புல ஒரு குழந்தைய தாங்கி வெளியில கொண்டு வர்றான்னா என்னங்க நீங்க? நம்முடைய பாரம்பரியமே என்ன சொல்லி கொடுத்தது? உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகுனாங்க. தொப்பை வைத்தல் ஆணுக்கு அழகா? சொல்லுங்க டாக்டர். இதுல நம்மளையெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் பெண்கள் களை எடுத்தார்கள்,
நாற்று நட்டார்கள், அம்மி அரைத்தார்கள். சரி, அந்த காலத்துல ஆண்கள் என்ன செஞ்சாங்க? கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏற்கலப்பை தூக்கிட்டு போனாங்க, மாடை இழுத்துட்டு போனாங்க, மூட்டை தூக்குனாங்க. நீங்க செய்வீங்களா டாக்டர்? நீங்க செய்வீங்க, இவர் செய்வாரா? ஈஸ்ட்ரோஜன் அவர் முட்டையே தூக்க மாட்டார். மூட்டை எப்படி தூக்குவார்? மூட்டை பச்சி ஏறி உட்கார்ந்தாலும் உளுத்துருவாரு தாங்க முடியாம. அவர் மத்தியம் நாங்க வர்றோங்கய்யா, தங்கி இருக்கிற அறைக்கு வந்து அவர் காலையிலே வந்துட்டார்ல, விறுவிறுன்னு ஒரு உருவம் வந்ததுங்க லிப்ட்ல இருந்து. என்னையா அது சிகரெட் பீடி மாதிரியே ஒரு உருவம் வருதுன்னு பார்த்தா நம்ம சிவசதீஷ். என்ன தம்பி இப்படி பெர்மடோசோட வந்திருக்கீங்க? அக்கா அக்கா பெல்ட்டை மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேங்க்கா. பெல்ட் இல்லைன்னா உடம்புல எதுவுமே நிக்காதுன்னு ஓட. அவர் நிக்கிறதே அவர் பலத்துல இல்ல, அந்த பெல்ட்டோடைய பலத்துலதான் அவர் நிக்கிறாரு. இதெல்லாமா மேடை போட்டு சொல்றது? ஏமா நான் சொல்லப்பட்ட முறையில ஒரு தம்பி அக்காட்ட கேட்டல இல்லங்க, நான் வந்து என் தம்பியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏற்கனவே எந்த நேரம் அவர் உதட்டுல டாட்டு போட்டோம்னு எங்களை பார்த்து நாக்குல பல்ல போட்டு பேசினாரோ, இனிமே அக்கா தங்கி தம்பி உறவே இல்லைன்னு நான் நினைச்சிட்டேயா. அவ்வளவுதான், இந்த மேடையோட முடிஞ்சு போச்சியா. இனிமே அடுத்த மேடையில தான் தொடரும். இதுல டாக்டர் சொன்னாங்க பழைய சோறு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. பழைய சோறை விட உலகத்தில் ஆரோக்கியமான ஒன்று இருக்கா? இன்னைக்கு வெளிநாட்டில் கூட மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பழைய சோறை பல $100 கொடுக்குறாங்கன்னா, வீட்டில் பழைய சோறை பெண்கள் கொடுக்குறாங்கன்னா சந்தோஷப்படுங்க டாக்டர். இதுல வேற அவர் சொன்ன பொய்யிலே பெரிய பொய். சில பேர் பெரிய ஃப்ரிட்ஜில் நைட்டெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்களாம். என்ன டாக்டர் பொய் சொன்னாலும் ஒரு பொருள் ஃபாரின்ல பார்த்துருப்பாரு. ஃபாரின்லனாலுமே எப்படியா ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் படுத்து தூங்கி இருந்துச்சு விட முடியும்? நான் அண்டார்டிகாலைய வாழ்றாங்க, என்னன்னாலும் சொல்றது. எண்ணெயை பொறிச்சு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களாம். எண்ணெயை யாராவது ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டாக்டர் அவர்கள் சமையலறை பக்கம் சென்றதே இல்லை. இன்னைக்கு நைட்டாவது ஒரு டூர் மாதிரி நீங்க போயிட்டு வாங்க டாக்டர். கிச்சன் டூர். ஆமா, கண்டிப்பா. இந்த ஐயா, நான் ஹோட்டல்ல புரோட்டாவை கூட விட்டுருங்க ஐயா. நம்ம தெரு கடைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சம்சா கடை, பானிபூரி கடை, பாவ்பாஜி கடை, இந்த சிக்கன் 65 விற்கிற கடை, இங்க பூரா வாங்கி சாப்பிடுறது யாருன்னா ஆண்கள் தான். அவங்க கூட்டம் அவ்வளவு நிக்கிறது. பானிபூரி அவங்க சாப்பிடுவாங்க பார்த்திருக்கீங்களா? மேல அப்படி டக்குன்னு ஒரு தட்டு தட்டி உள்ளுக்குள்ள அவன் என்னமோ ஒண்ணு பல நாளா யூஸ் பண்ணாத ஒண்ணு ஊத்துறான். அதையும் உருளைக்கிழங்கி உள்ள வச்சு தின்னு. இந்த பாம்பு முட்டையை முழுங்கு பாருங்க சினிமால, அவக்குன்னு முழுங்குறாங்கய்யா. 10 முழுங்கிட்டு வர்றாங்க. இது பார்த்த மாதிரி தெரியல, நான் அனுபவிச்ச மாதிரி இல்லைங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்தாலே அதை வந்து நான் அப்படியே உள் கிரகிச்சு கொள்வேன். அந்த பவர் எனக்கு கொஞ்சம் அதிகம். இன்னொன்னு சொல்றீங்க, ஆண்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உணர்ச்சி வசப்பட்டு இந்த தெருவுல விற்கிற 65 வாங்கி சாப்பிடாதீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல போட்டாங்க, சேலத்துல ஒரு பெரிய சிக்கன் 65 கடையில இந்த உடும்பு இருக்கு இல்லையா, உடும்ப பிடிச்சி நறுக்கி அவன் 65 செஞ்சு போட்டுட்டு இருக்கான். சென்னை மாதிரி நிறைய ஊர்களை தெருவுல பிரியாணி விற்கிறாங்கல்ல, அது நிறைய பிரியாணி நாய் பிரியாணி. சில கடைகள் 5 ரூபாய்க்கு விற்பது காக்கா பிரியாணி. விவேக் சார் ஒரு படத்துல சாப்பிட்டுட்டு கான்னு கத்துவார் தெரியுமா? என்னடா நான் பேசும்போது காக்கா குரல் வருது, காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் தான் வரும், உன்னிகிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் பாருங்க. அதனால தயவு செஞ்சு வீட்டில் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட மனைவி செய்யற சாப்பாடை சாப்பிடுங்க ஐயா. சமீபத்தில் கூட நிறைய சினிமா பிரபலங்கள், நல்ல நகைச்சுவை நடிகர்கள், சிறந்த கவிஞர்கள்லாம் 50 வயசுக்கு முன்னாடியே இறந்து போனாங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இறந்து போனார். அதுக்கு பின்னாடி என்ன குறிப்புன்னு பார்த்தா, மருத்துவ குறிப்பு, அவங்கெல்லாம் மஞ்சள் காமாலை நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. டாக்டர் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க, மஞ்சள் காமாலைக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கும் போது தயவு செய்து மது குடிக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதையும் மீறி இவங்க பார்ட்டிக்கு போன இடத்துல மது அருந்தியதால் நல்ல நல்ல கலைஞர்களை எல்லாம் நாம் இந்த வயசுலயே தொலைச்சிட்டோம் சார். எப்பேற்பட்ட கவிஞர்களை நாம் இழந்திருக்கோம். அந்த மதுங்கிற வார்த்தையிலே இருக்குதுங்க, அது மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிவதால் தான் மது என்றே அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனா அதுக்கு எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க. திருமணம் நிச்சயமானாலும் பார்ட்டி வைக்கிறாங்க, டைவர்ஸ் ஆனாலும் பார்ட்டி வைக்கிறாங்க, பரீட்சையில பாஸ் ஆனாலும் பார்ட்டி வைக்கிறாங்க, ஃபெயில் ஆனாலும் பார்ட்டி வைக்கிறாங்க, லவ் சக்சஸ் ஆனாலும் பார்ட்டி வைக்கிறாங்க, லவ் புட்டுக்கிட்டாலும் பார்ட்டி வைக்கிறாங்க. புட்டுக்கிறதுனா என்னமா? புட்டுக்கிறதுனா விட்டு விட்டு போய் விடுவது. என்ன எவ்வளவு அப்பாவியா இருக்கிறீங்க? இல்லம்மா, எனக்கு உங்க ராஜபாளைய லாங்குவேஜ்ல தெரியாதுமா. இல்ல, நீங்க நம்ம ஈஸ்ட்ரோஜன் கூட கொஞ்சம் பழகினீர்கள் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லி. உங்களை பார்த்தோன்னே என்னன்னு கேட்கணும்னு ஒரு ஆர்வம் தான். இல்ல,
சில பெண்கள் வீட்டில் வச்சிருக்கிற அஞ்சரை பெட்டியிலேயே ஒரு மருத்துவமனையை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். கொரோனா காலத்தில் கூட நீங்க பாருங்க, நிறைய பேர் வீட்டிலே கொரோனா வந்து பாதிக்கப்பட்ட போது அது வெளியிலேயே தெரியாம காப்பாற்றப்பட்டது. எப்படின்னா, லெமனையும் சீரகத்தையும் இஞ்சியும் தட்டி மஞ்சள் போட்டு சுட வச்சு அரசாங்கம் கபசுர குடிநீர் குடித்தார்கள் என்றால் வீட்டில் அவசர குடிநீர் செஞ்சு எல்லாரையும் காப்பாற்றியது எங்கள் பெண்கள் குல தங்கங்கள் என்பதை மறந்து விடாதீர்களா. ரசம் வச்சு கொரோனாவை விரட்டி விட்டோமா இல்லையா? 3 வேளையை ரசத்தை வச்சு குடின்னு வீட்டை காப்பாத்துனது பெண்கள் தான். ஒரு நாளைக்கு அப்புறம் எதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க? அது ஏதோ தெரியாதனமா போட்டுட்டாங்க. ரசத்திலேயே சரியா இருக்கணுமே. ஐயா, ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். பொதுவா பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் இருதய தின விழா தானே நம்ம கொண்டாடுறோம், அந்த விழிப்புணர்வு தினம் தான். இருதயம் ஏன் பலகீனம் ஆகுது அப்படின்னா, டம்ப் பண்ணி வைக்கிறது. மன உளைச்சல், மன அழுத்தம், மன நெருக்கடி, இது யாருக்கு அதிகமா இருக்கு? பெண்கள் நீங்க பாருங்களேன், என்ன பிரச்சனைனாலும் வீட்டில் சொல்லிடுவோம். வீட்டில் சொல்ல முடியலன்னு நம்மளுக்குன்னே ஒரு லூசு ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு காலையிலடி அந்த மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா, எங்க மாமியா என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா, என் நாத்தனார் எப்படியெல்லாம் சொன்னா தெரியுமா, ஒரு அரை மணி நேரம் பேசணும்னா அப்படியே ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பெண்கள் பெரும்பாலும் தங்களுடைய துக்கங்களை வெளியில் சொல்லி விடுகிறார்கள். நீங்க துக்க வீட்டில் கூட பாருங்களேன், யாரோ ஒருத்தங்களுக்கு துஷ்டி நடந்திருக்கும், ஆனா பெண்கள் தங்க வீட்டில் இறந்த யாரோ ஒருத்தரை நினைத்து அந்த இடத்தில் அழுது தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வார்கள், ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்வார்கள். ஆனா ஆண்கள், ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, ஆம்பளைனா கம்பீரமா இருக்கணும், ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு யாருக்கிட்டையும் எதையும் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தி தன்னை பிரஷர் ஆக்கி இந்த குடும்பத்தையும் அம்போன்னு ஆக்கி தன்னை பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் இருப்பது ஆண்கள். ஆண்களுக்கும் சேர்த்து விழிப்புணர்வோடு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஒரு மாதிரி முழிக்கிறீங்க, வேர்த்துக்கிட்டு வருதுன்னு கட்டாயப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு அழைத்துட்டு போறது வீட்டில் இருக்கிற பெண்களாக தான் இருக்கிறார்கள். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்றால் தன்னை காத்து கணவனை காத்து குடும்பத்தையே காப்பவள் பெண்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல செய்திகள் சொன்னாங்க. ஆண்கள் அணிய துவம்சம் பண்ணிட்டாங்க. நான் ஏதாவது சொன்னா எனக்கு வேற பதில் சொல்றாங்க. ரொம்ப உற்சாகமாக நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. பெண்கள் தான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. நிறைய செய்திகள், எப்படி பெண்கள் வீட்டை பராமரிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர், மனசில் இருக்கிற அழுத்தத்தை எல்லாம் யாராவது ஒரு லூசு ஃப்ரெண்டு கிட்ட, அது எப்படி இவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டு கூட அப்படி அமையுது? இல்லை, அவங்க தான் அதை சொன்னாங்க. அது அப்புறம் அது நிம்மதி இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அது வாங்கிடுச்சு இல்லையா? ரொம்ப ஜாலியாக பேசியிருக்கிறாங்க. அதில் இந்த தம்பி வந்து அவங்கள இன்னைக்கு பயமுறுத்தி இருக்க கூடாது, அவரை பார்த்து பயந்துட்டாங்க. பெல்ட்டில் தான் நம்ம வாழ்க்கை ஓடுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஏயா இப்படியெல்லாம் இருக்கீங்க?